Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாட் வந்து நம்ம ரெனோவேஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கிச்சன் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக வந்து ரெனோவேஷன். அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாமே வுட் ஒர்க்கு தான். இதில் வந்து நம்ம மெயினாக வந்து பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கம்ப்ளீட்டாக வந்து ரெனோவேஷன் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வார்ட்ரோப் இருக்கும். அதுக்கப்புறம் டிவி யூனிட், அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி யூனிட், க்ராக்கரி யூனிட், ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப், ஸ்டடி யூனிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபால் சீலிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பெரிய ஒர்க்குன்றது வந்து எதுவுமே வந்து பண்ணலை. கிச்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஒர்க். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி அதுக்கப்புறம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக வந்து ஃபிட்டிங் பண்ணுற ஒர்க்கு தான். அதனால் கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன்னர் தானே நம்ம பண்ணுவோம். அதனால் கேபினெட்ஸுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறதோட ஃப்ளாட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பேஸும் அதுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நான் வீடியோ எடுத்து ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து போட்டுடுறேன். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் வந்து நம்ம என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ் வந்து போடுவேன். பட் என்னென்னா கேபினெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்த்து வீடியோ வந்து போட்டுருவேன். ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக எதுவுமே வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து ஒன்றா நடக்கும். கிச்சன் கவுண்டர் டாப் டெமாலிஷன், அதுக்கப்புறம் கேபினெட்ஸ், இதெல்லாம் பாக்ஸ் ஒர்க்குன்றது வந்து கிச்சன் கேபினெட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. கேபினெட்ஸ்னால் நம்ம என்னென்ன ஒரு ஃப்ளாட்டுக்கு உண்டான ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோமோ கேபினெட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ்ன்ட்டு நான் சொல்லுவேன். கேபினெட்ஸ்னால கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா தான் நான் வீடியோ எடுத்து போடுறதுனால நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டுக்கு எடுத்து வீடியோ போட்டுருவேன். ஃப்ளாட்டுக்கு போய் வீடியோ வந்து என்னென்ன ஃப்ளாட்டில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், அதோட ஃப்ளாட்டோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நான் காமிச்சிடுவேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சேர்த்து நான் போடுறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃப்ளாட் வந்து அதோட டிசைனும் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் டீட்டெயில்ஸோட உங்களுக்கு வந்து ஒரு கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி இருந்தது Day 1, அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து எப்படி நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் ஃப்ளாட். கம்ப்ளீட்டாக வந்து அதோட ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து டிவி யூனிட், இதுதான் கம்ப்ளீட்டாக கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து இங்கே வந்து ஒரு பேண்ட்ரி யூனிட் ஒன்று வரும். இங்கே டேண்டம்ஸ் வந்து வர மாதிரி ஒரு யூனிட் வந்து இங்கே ஒன்று வரும். இது கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். அப்புறம் யூனிட்டே எடுத்துருவோம், வால் டைல்ஸும் எடுத்துருவோம், கவுண்டர் டாப்பும் எடுத்துருவோம். ஆக்சுவலாக வந்து கவுண்டர் டாப் மெயினாக வந்து எடுக்கிற காரணம் என்ன அப்படின்னா இதோட திக்னஸ் வந்து பாருங்களேன் இவ்வளோ பெருசு இருக்குது. அதுக்காகவே மொத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷன் பண்ணி எடுத்துருவோம். அப்படியே அந்த ஃப்ளோர் டைல்ஸ்லாம் எடுத்துருவோம். ஆக்சுவலாக வந்து ஃப்ளோர் டைல்ஸும் இந்த லேமினேட்ஸும் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. மேட்ச் பண்ணுற அவசியம் கிடையாது, எல்லா வீடியோலையும் வந்து சொல்கிறது தான். எப்போவுமே வந்து மேட்ச் பண்ணுறதோட கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து போனீங்கன்னா இன்னும் பெட்டர் அவுட்புட், பெட்டர் ஃபினிஷிங் அது வந்து இன்னும் கிடைக்கும். இப்போ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு டோர், அதுக்கப்புறம் ஒரு டோர், அதுக்கப்புறம் ஒரு டோர், ஒரு பாஸ்கெட் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்து டோர் தான் நினைக்கிறேன் இது. ஆமாம், ஒரு டோர். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாஸ்கெட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் வந்து ஒரு டோரு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர், 2 டோர். டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வரும். நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ளாட்டு தான் இது. 3 BHK வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ணலை. எந்தெந்த யூனிட் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து ஒரு பெட்ரூம். இது வந்து ஸ்மால் பெட்ரூம் இந்த சைடு இருக்கும்.
அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம் இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். டோட்டலாக வந்து 3 பெட்ரூம் 3 BHK இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் வந்து பண்ண போகிறோம். வால் டு வால் பெரிய வார்ட்ரோப். இந்த மாதிரி ரெனோவேஷன் ஒர்க் வந்து யாராவது வந்து பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த சைடில் வந்து ஃபால் சீலிங் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ணலை. டிசைன் ஒர்க்குன்றது வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ணாமல் வெறும் வுட் ஒர்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இதில் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டெமாலிஷன். கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய கிச்சன். யூட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. பால்கனி வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி தனியாக கொடுத்துட்டு அதில் வந்து யூட்டிலிட்டி மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கிச்சனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட். இது இந்த இடத்துல வந்து வாஷ் பேஷன் ஒரு யூனிட் வந்து ஒன்று வரும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டடி யூனிட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த சைடில் வந்து ஒரு வார்ட்ரோப் வந்து இதில் வரும். இவ்வளோ தான் ஓவராலாக வந்து நம்ம ஒர்க் வந்து பண்ண போகிறோம். அதனால தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் கேபினெட்ஸோட வீடியோஸும் அதுக்கப்புறம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வீடியோஸும் நான் ஒன்றாவே வந்து போட்டுறேன். அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ தான் ஒர்க் வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் வுட் ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். மெயின் ஃபோக்கஸ் வந்து வுட் ஒர்க்கு தான் இது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட்ன்றது வந்து இதில் ஒன்று வரும். கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டெலிவரி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங் ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து ஆல்ரெடி வார்ட்ரோப் இருக்குது. நம்ம அதில் எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டடி யூனிட் மட்டும்தான் வந்து இதில் நம்ம பண்ண போகிறோம். ஓவராலாக அவ்வளோதான். டிவி யூனிட், கிச்சன், 2 பெட்ரூமில் வந்து வார்ட்ரோப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி யூனிட் வந்து பண்ண போகிறோம். க்ராக்கரி யூனிட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கிச்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபோக்கஸ். வுட் ஒர்க்குன்றது வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து எடுத்துருக்க மாட்டோம். பட் என்னென்னா மெயினாக வந்து கிச்சன் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஒர்க்குன்றது வந்து எடுத்தோம். ஏன்னா சின்ன ஒர்க் வந்து பண்ணும்போது நிறைய டாஸ்க் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன இந்த மாதிரி வந்து மெயினாக வந்து கிச்சன் இல்லை மெயினாக வந்து ஒரு வார்ட்ரோப் அந்த மாதிரி வந்து பெரிய ஒர்க் வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதுதான் இதுக்கப்புறம் வந்து டெமாலிஷன் வந்து ஒன்று ஒன்றா பண்ணிடுவாங்க. இந்த கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு தனித்தனியாக வந்து பண்ணுவாங்க. நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம். ஆக்சுவலாக இந்த பழைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோன்றது வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்து கொடுத்துருப்பாங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் ரூஃப் ஹைட்னால் மேலே வந்து பீம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பீம் ஹைட் வரைக்கும் ஒரே யூபிவிசி வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தாங்க ஓவராலாக. கேபினெட்ஸ் கூட ஆல்மோஸ்ட் வந்து இறக்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா ஃபிட்டிங் பண்ணணும். நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஒரு வீடியோ வந்து அடுத்த வீடியோ வந்து வரும். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரோப். இந்த ஒரு வார்ட்ரோப் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலாக இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு சைட்டு ஓட மெட்டீரியல். இதெல்லாம் இந்த சைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் கிச்சன். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கேபினெட்ஸ்லாம் வந்து இவ்வளோ தான் வரும் மேக்ஸிமம். ஏன்னா ஒரு ஸ்மால் கிச்சனாக இருக்கும்போது அதோட கேபினெட்ஸ்லாம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இந்த சைடும் இந்த கேபினெட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த கேபினெட்ஸ்லாம் வரும். ஒன்று அப்பர் யூனிட், ஒன்று பேஸ் யூனிட், ஒன்று டிவி யூனிட் இந்த சைடெலாம் வரும். இது கிச்சனோட பாக்ஸ் ஒர்க். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து இதோட வார்ட்ரோப்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வார்ட்ரோப் வரும். இந்த வார்ட்ரோப். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து வார்ட்ரோப். கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிஞ்சது. டேரெக்டாக டெலிவரி பண்ணி அப்படியே வந்து ஃபிட்டிங் பண்ணுற ஒர்க்கு தான். இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு பாக்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய கிளைண்ட்டுக்கிட்ட வந்து
நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு பாக்ஸ் இருந்தால் தான் இதுக்கு டோர் போட்டால் தான் இந்த டோரோட ஃபினிஷிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3Dயில் வந்து பார்ப்பீங்க. இல்லை அப்படின்னா அந்த கேபினெட்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குற அந்த மெட்டீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே இருக்கும். டோர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைனாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளூட்டட், இல்லைனா லாக்வர்ட், இல்லைனா லேமினேட்ஸ், அக்ரலிக், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக உள்ளே வர்ற பாக்ஸ். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் லேமினேட்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து பேசிக்காக வந்து யூஸ் பண்ணுறதுனால ஒயிட். இந்த ஒயிட் இல்லாமல் ஃபேப்ரிக் லேமினேட்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது, நிறைய கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட்டோட பாக்ஸ். இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து கேபினெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும். இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்க்கு உண்டான கேபினெட்ஸ்லாம் வந்து வரும். ஒன்று வந்து ஒரு இடத்துல இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். நான் சைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.